நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். உங்களுக்காக கடந்த 30 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு உங்களுடைய உரிமைகளை மீட்டு தந்து, குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளை மீட்டு தந்து, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பாடுபட்டு உழைத்து இதற்கு முன்பு அமைச்சராக மிக சிறந்த முறையிலே பணியாற்றி இன்று இரு கரங்களை கூப்பி எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற என்னுடைய சகோதரி, உங்களுடைய அன்பு சகோதரி, மரியாதைக்குரிய திரு கோகுல் இந்திரா அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே சகோதரி கோகுல் இந்திரா அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஆட்சி மாற்றம் நடக்கும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். வரணுமா வேண்டாமா? அவசியமா வரணும். ஆட்சி மாற்றம் அவசியமாக வர வேண்டும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இதுவரை தமிழ்நாட்டின் மிக மோசமான ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சி. இதை நான் செல்லுகின்ற இடமெல்லாம் நான் சொல்கின்றேன். குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தாய்மார்கள், என் சகோதரிகளுக்கு சொல்லுகின்ற செய்தி, இந்த தேர்தல் தமிழ்நாட்டிலுள்ள பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தல், என்னுடைய சகோதரிகளுக்கு மிக முக்கியமான தேர்தல். காரணம், இந்த தேர்தலில் என்னை பொறுத்தவரை மிக பெரிய பிரச்சனை, முதலாவது பிரச்சனை பெண்களுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு. இங்கே நிற்பது ஒரு பெண் வேட்பாளர், மிக திறமைசாலி, உழைப்பாளி, பெண்கள் உரிமைகளுக்காக எத்தனையோ போராட்டங்கள் செய்து பெண் விடுதலைக்காக இங்கே போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கோகுல இந்திரா அவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் பெண் விடுதலை போராளி கோகுல இந்திரா, எதிரணியில் இருப்பது யாரு? திமுகவில் போட்டியிடுவது யாரு? சொல்றான் பாருங்க, கஞ்சா வியாபாரம். அதாவதுமா 6 மாதத்திற்கு முன்பு டெல்லி போலீஸ் ஒருத்தனை பிடிச்சான். போலீஸ் ஒருத்தனை பிடிச்சாங்க, விசாரணை பண்ணி பார்த்தாங்க. 3000 கோடி ரூபாய்க்கு போத மாத்திரை, போத பொருள் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு அவன் வித்தான். அவன் பேர் ஜாஃபர் சாதிக். அவன் யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர், உயர்ந்த பதவி திமுகவில். அயலக செயலாளர்னா கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் செக்ரட்டரி, உலக அளவில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு ஒரு தலைவர். அவன் திமுக முதல் குடும்பத்தில் எத்தனையோ திரைப்படங்களை தயாரிச்சிருக்கிறான். எந்த பணத்தில்? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு போத மாத்திரை, போத ஊசி, போத மருந்து வித்த அந்த மோசமான பணத்தில் அந்த போத விற்கிற ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய நண்பர் யாரு? அப்போ இதுல இருந்து நீங்க என்ன முடிவு பண்ணணும்? தப்பி தவறி கூட உங்க ஓட்ட போட்டுட போறீங்க. அதனால்தான் நான் சொல்றேன்,